Hello viewers, welcome to Super Brain. Second sum பார்க்கலாம். In the given figure, AC is the diameter of the circle with the center O சொல்லிருக்காங்க. இந்த ஃபிகர்ல AC வந்து ஒரு diameter, இதுல வந்து center O சொல்லிருக்காங்க. If angle ADE equal to 30 degree, ADE வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் DAC வந்து 35 கொடுத்துருக்காங்க. DAC வந்து 35 கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் CAB வந்து 40 கொடுத்துருக்காங்க. CAB பாருங்க இந்த இடத்துல 40. ஸோ இந்த 3 ஆங்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஆங்கிள் ACD கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க ACDனா இந்த ஆங்கிள் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ACD எடுத்துக்கலாம். ஏசிடியில் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு டயமீட்டரா, அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிள். இப்போ செமி சர்க்கிளில் வர ஆங்கிள் எப்படி இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். அப்போ டியில் வந்து என்ன ஆங்கிள் இருக்குங்க? நமக்கு 90 டிகிரி இருக்குது. அப்போ ஆங்கிள் ஏடிசி பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்னா ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஏல வந்து 35 தெரியும், டி வந்து 90 டிகிரின்னு தெரியும். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம இந்த சி உடைய ஆங்கிளை கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, ஏ உடைய ஆங்கிள் எவ்வளோ? 35 டிகிரி ப்ளஸ் டி வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் ஏடிசி வந்து 90 டிகிரின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏசிடி வந்து ஆங்கிள் ஏசிடி வந்து தெரியாததான் கண்டுபிடிக்க போகிறோம். மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, நமக்கு ஆங்கிள் ஏசிடி தான் வேணும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 90யும் 35 ஆட் பண்ணால் 125 வருமா? 125 டிகிரி plus ACD equal to 180 டிகிரி வருமா? ஸோ ஆங்கிள் ACD equal to 180 டிகிரி. இந்த 125 இந்த சைடு கொண்டு வந்தால் -125 டிகிரி வந்துருமா? அப்போ ஆங்கிள் ACD பார்த்தீங்கன்னா 180ல் 125 சப் பண்ணிக்கலாம். அப்போ 0ல் 5 போகாது. இங்கேருந்து பாரோ பண்ணும் போது இது 7 ஆகும், இது 10 ஆகும். ஸோ 10ல் 5 போச்சுன்னா நமக்கு 5 வரும், 7ல் 2 போச்சுன்னா 5. அப்போ எவ்வளோ வருது? நமக்கு 55 டிகிரி அப்படின்ட்டு கிடைக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஆங்கிள் ஏசிபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏசிபினா இந்த ஆங்கிள் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் தான். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த செமி சர்க்கிள் எடுத்தோம், இப்போ இந்த செமி சர்க்கிள் எடுக்க போகிறோம். வேணா இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செமி சர்க்கிள் இல்லையா? இப்போ செமி சர்க்கிளில் வர ஆங்கிள் எப்படி இருக்கும்? இது செமி சர்க்கிளில் வர ஆங்கிள் இந்த இடத்துல என்ன இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். ஸோ பியில் வந்து நமக்கு இங்கே 90 டிகிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் நேம் எழுதிக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் வந்து பியில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது? 90 டிகிரி இருக்குது. ஸோ ஆங்கிள் ஏபிசி வந்து 90 டிகிரின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே ரீசனில் என்ன எழுத போகிறோம்? இதே தான் எழுத போகிறோம். ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுலையும் இப்போ இது வந்து நமக்கு தெரியும் 40 டிகிரின்ட்டு. இப்போ இது 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது ரெண்டுத்தையும் எழுதிக்கலாம். 40 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் இப்போ இந்த சி எழுத போகிறோம். சி நடுவில் வர மாதிரி எழுதணும். இப்போ ஏசிபி எழுதிக்கலாம். ஸோ ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் நமக்கு 130 டிகிரி வருமா? ஸோ ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருக்குமா? நமக்கு ஆங்கிள் ஏசிபி தான் வேணும். ஸோ இந்த 180 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 130 இந்த பக்கம் கொண்டு வரும்போது -130 ஆகிடும். அப்போ ஆங்கிள் ஏசிபி எவ்வளோ கிடைக்கும்? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 50 டிகிரி கிடைக்கும். அவ்வளோதான், செகண்ட் சம் முடிஞ்சிடுச்சு. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, ஆங்கிள் டிஏஇ கேட்டிருக்காங்க. டிஏஇ அப்போ இந்த ஆங்கிள் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு குவாட்ரிலேட்ரல் இருக்கு. ஏசிடிஇ அப்படின்ற குவாட்ரிலேட்ரல் பார்த்தீங்கன்னா அதோடைய வெர்டெக்ஸ் எல்லாமே இந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணியிருக்கிறதுனால இது சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல்னு சொல்லலாமா? சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் ஆப்போசிட் ஆங்கிளை ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் 180 டிகிரி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் எடுத்தோம்னா ஈஸியாக இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஆங்கிள் ஏவையும் ஆங்கிள் டியையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும் அப்படின்னு எழுதிக்கலாம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ரிலேட்ரல் ஏசிடிஇ அப்படின்ற குவாட்ரிலேட்ரல். இன் குவாட்ரிலேட்ரல் ஏசிடிஇல பார்த்தீங்கன்னா
ஆங்கிள் ஏவையும் ஆங்கிள் டியையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஆங்கிள் இது ரெண்டும் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்யா, இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இங்கே ரீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதிக்கலாம் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஆங்கிள் ஏ பாருங்க, ஆங்கிள் ஏ அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இந்த குவாட்ரிலேட்ரல் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான், இதில் வந்து இந்த ரெண்டு ஆங்கிள் சேர்ந்தது தான் இந்த ஏ. இது எடுக்கக்கூடாது, ஏன்னா இதுதான் நம்மளுடைய குவாட்ரிலேட்ரல். அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஆங்கிள் ஏவாக இருக்கும். ஸோ இது நமக்கு தெரியாது, இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 35 அப்படின்னு எடுக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 35 டிகிரின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆங்கிள் டி பாருங்க, ஆங்கிள் டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து 30 டிகிரி இருக்கு. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இங்க பாருங்க ஆங்கிள் ஏடிசி வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த ஆங்கிள் வந்து 90 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா. அப்ப 30 பிளஸ் 90 டிகிரியா இருக்கும். அப்ப நம்ம இங்க என்ன எழுதிக்கலாம், 30 பிளஸ் 90 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க எக்ஸ் பிளஸ் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா. 35 பிளஸ் 30 வந்து 65வா, 65 கூட ஒரு 90 ஆட் பண்ணும்போது நமக்கு 155 கிடைக்கும். ஈக்குவல் டு 180 டிகிரின்னு போட்டுக்கலாம். அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி மைனஸ் 155 டிகிரியாக இருக்கும். ஸோ 180ல் 155 சப் பண்ணிக்கலாம், இதுலேருந்து பாரோ பண்ணிக்கலாம். இது 7 ஆகும், இது 10 ஆகுமா. ஸோ 10ல் 5 போச்சுன்னா 5, 7ல் 5 போச்சுன்னா 2. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு 25 டிகிரி அப்படின்ட்டு கிடைக்குது. ஸோ இது லாஸ்ட்டு எப்படி எடுத்து எழுதணும்னா, கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் டிஏஇன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். தேர்ஃபோர் ஆங்கிள் டிஏஇ ஈக்குவல் டு 25 டிகிரி அப்படின்னு எழுதி இந்த சம் நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.